18வது அதிகாரத்தில் வந்து 31வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகளெல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதியரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். 34வது வசனத்தில், இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை, அவைகளின் பொருள் அவர்களுக்கு இருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இப்போ பாருங்கள், நம்ம இந்த சுயத்துக்கு மரித்தான சத்தியத்தை நம்ம தொடர்ந்து இங்கே நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்கன்னு தெரியாது, நானும் வந்த வருஷத்துலேருந்து என்ன தான் செய்கிறோம், கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். சுயத்துக்கு மரித்தன்னா என்ன, இதெல்லாம் வந்து ஒரு புதிய செய்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே கேட்டது தான். இப்போ பேதர் கூட சொன்னதை பழையதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது போல தான் இப்போ மறுபடியும் அதை நாம் நினைப்பூட்டி இது பேசுகிறோம். இந்த வசனம் எதுவுமே நமக்கு தெரியாதல்ல. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, அதை அவர்கள் என்ன செய்யலை, சீசர்கள் தான், அங்கே கேட்ட ஜனங்கள் இல்லை, இந்த சீசர்களே அதை என்ன செய்யமில்லை, உணர்ந்து கொள்ளவில்லைன்னு எழுதியிருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்களும் நானுமே கூட சுயத்துக்கு மரித்தான வார்த்தையை கேட்கலாம். அதனால தான் நீங்கள் கேட்டு உணருங்கள், காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ள கேட்க கடவுன்னு அப்படி சொன்னாங்க. எல்லாருக்கும் காது இருக்கானா இருக்குது, ஆனால் அதை கேட்டு உணரக்கூடிய இருதயம் இருந்தால் அதுதான் என்னது நல்லது. கேட்டு உண்மையிலே நம்முடைய இருதயம் வந்து ஒரு வசனத்தை கேட்குறோம், அதை கேட்ட மாத்திரத்தில் அது நம்முடைய நாலேஜுங்கிறது வந்து கற்பாரங்கிறது என்னது, அது அறிவு. நல்ல விதைக்கப்பட்டவனுடைய மார்க் நாளில் வாசிக்கிறோம். அப்படி விதைக்கப்பட்டவனுடைய உண்மையில் ஒரு சில விதை எங்கே விழுந்ததுன்னு வாசிக்கிறோம், கற்பாறையில் விழுந்தது. அது சீக்கிரமாக முளைத்தது, வெயில் ஏறின போது அது எரிஞ்சிருது, தீஞ்சு போயிடுது. அது என்னென்னா, அது அறிவுனால இந்த சத்தியத்தை கேட்குறோம், கேட்கும்போது ஒரு சந்தோஷம் வருது. சூழ்நிலைகள் வந்த உடனே, வெயில் கஷ்டங்கள் வந்த உடனே அது எரிஞ்சிருது, காஞ்சி போகுது. காரணம் என்னென்னா, அந்த வார்த்தையானது எங்கே இருந்துச்சுன்னா நாலேஜில் இருந்திருக்கு. அது எங்கே போகல, இருதயமாகிய அந்த இதில் அது விழலை. அது இருதயத்தில் விழுந்துருந்துச்சுன்னா அது மறிக்கிறதுக்கு ஒரு காரணம், அது ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. அதுதான் உண்மையான சத்தியம். ஆகவே வந்து நம்ம எவ்வளவு அந்த அன்னைக்கு அந்த சீசர்கள் வந்து அதனால தான் அவங்க வந்து 12 பேரும் அவரை சிலுவையில் அடிக்கும்போது ஒவ்வொருவருமே ஓடி போனாங்க, ஒருத்தர் மறுதளித்தார். காரணம்னா, இந்த இவைகளில் ஒன்றையும் அவர்கள் என்ன செய்யலை, உணர்ந்து கொள்ளவில்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கும் சுயத்துக்கு மரித்து தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்து வரக்கூடிய இந்த வழியில் நம்ம கேட்குற எல்லாருமே ஆண்டவரை இயேசுதான். அவங்க 3 வருஷம் அவங்களும் கேட்டு தான் இருந்தாங்க சீசர்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கும் கேட்க, எத்தனை வருஷம் நீங்கள் வந்த நாள் தொடங்கி உங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ நாள் நம்ம கேட்குறேன்னு. ஆனால் எவ்வளோ பேர் அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகியிருக்கோம், அதுதான் காரியம். அந்த சுயத்தினுடைய பிடியிலிருந்து மனுஷகுமாரனை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய உடன் சகோதரர்களுக்கும் அந்த இளைய சகோதரர்களுக்கும் இப்போ அவர் சொத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அவருக்கு பிறந்தால் தானே பங்காளியாக மாற முடியும். அப்படி தானே, ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னா, நானும் எங்கள் அண்ணன் இருக்கோம், அவர் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் பிறந்ததுனால அந்த சொத்தில் நாங்கள் யாராக இருக்கோம், பங்காளியாக இருக்கோம். ஆனால் அவருக்கு பிறக்காமல் நான் அவருக்கு பங்காளியாக நான் நினைச்ச முடியாது, மாற முடியாது. அதே மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நான் பங்காளியாக மாறணும் அப்படின்னா, அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்காளியாக மாறணும்னா அவருக்கு என்ன நடந்தோ அது எனக்கு என்ன செய்யணும், அப்போ தான் நான் பங்காளியாக மாற முடியும். நிறைய பேர் என்ன அவருடைய சுபாவத்தை வாங்கிறது வந்து அவ்வளோ ரொம்ப கடினமானதுன்னு நினைக்காரு. ஆனால் அவர் வந்து நான் அப்படி தான் நினச்சேன் கடந்த நாளில், ஆண்டவரே நீங்கள் வந்து உங்களுடைய சுபாவத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய தியாகத்தை அது நீங்களே வச்சுருந்துருக்கலாம், எங்களுக்கெல்லாம் அதை கொடுக்கணுன்னு, இவ்வளவு பாலடைஞ்ச மனுஷனுக்கு இதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் அவருடைய மிகப்பெரிய சொத்து என்னென்னா அவருடைய திவ்ய சுபாவம் தான். அந்த சொத்துவே நமக்கு என்ன செய்யிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அவருடைய சொந்த ஜனங்கள், சொந்த சொத்துங்கிறது வந்து அவருடைய சுபாவம் தான் சொத்து. நாம் என்ன சொத்தா இல்லை, இன்றைக்கி இருந்து நாளைக்கு சாப்பிட்ற மனிதர்கள் ஆண்டவர் கிருபையினால் ஏதோ இன்றைக்கு ஆண்டவர், நான் அதை எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவேன், இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருக்குப்பாம்மா இருக்க இல்லையாங்கிறது ஏடபிள்யூ டோசருங்கிறதார ஒரு தேவ மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி நினைப்பூட்டுவேன். அவர் எனக்கு இன்று தான் கடைசி நாள்,
என்னுடைய இன்று நாள் என்னுடைய கடைசி நாள். அப்படி வாழ்ந்தோம்னா நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக வாழ்வோம்னு பாருங்கள். நான் இன்றைக்கி சாயந்தரம் 10 மணிக்கு மறித்து 10 மணிக்கு செத்து போவோம்னு சொன்னால் நாம் ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிறோம். காலையிலேருந்து எவ்வளோ சீரியஸாக வாழ்வோம்னு பாருங்கள். இன்றைக்கி தான் என்னுடைய கடைசி நாள் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீரியஸாக இருப்போம். நமக்கு என்னென்னா இன்னும் எத்தனை வருஷம் வாழ்வோமோ தெரியாது. நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 60 வயசு அல்லது 70 வயசு நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கிறதுனால சரி இன்றைக்கி இல்லாட்டா நாளைக்கு இந்த பக்தி உள்ள வாழ்க்கையை நினைச்சிடுவோம், வாழ்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதான ஒரு அசம்பந்தம். அதனால தான் அந்த யோசுவாவில் கூட ஒரு வார்த்தை இருக்குது. என்னென்னா, நீங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகும்போது தீவிரமாக சுதந்திரிங்கன்னு எழுதியிருக்கோம். தீவிரமாக போயிருங்க, தீவிரமாக போங்க. அப்படியும் நம்ம இந்த திவ்ய சுபாவத்தை பெறுவதுக்கு எவ்வளோ தீவிரம் இருக்குது. நீ எவ்வளோ நாள் வாழுவேன் அப்படிங்கலாம் எனக்கு தெரியாது ஆண்டவரே. இன்னொரு நாளை மறிச்சா கூட எனக்கு தெரியாது. நான் எப்படி நாள் நான் ரெடி. என்னை பொறுத்தளவில் ஆண்டவரே சீக்கிரம் வாரம்னு தான் கேட்டேன். எங்கள் வீட்டில் என்னையா இப்போவே எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அப்பல நான் சொன்னேன் அப்படிலாம் போக மாட்டேன். ஆண்டவர் பயப்படாதீங்க, என்னுடைய புறம்பான மனுஷனோட நான் போராடிக்கிட்டு இருக்க விட சீக்கிரம் போய் சேருதுனால. ஆனாலும் உங்கள் நிமித்தம் நான் கொஞ்சம் காலத்துக்கு இருப்பேன். அது எவ்வளோ நாள் இருப்போம் எனக்கு தெரியாது. ஆனாலும் என்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்குது. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். நீங்களும் அந்த சந்தோஷத்தில் பங்கடையணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அடிக்கடி மரணத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி அது நம்முடைய ஒரு மரணம் நமக்கு ஒரு தாய்ப்பாசம் மாதிரி இருக்கணுமே தவிர உலகத்துக்கு மரணம் ஒரு துக்க வார்த்தையாக இருக்கும். ஆனால் நம்ம பொறுத்தளவில் மரணம் அது நம்முடைய சொந்த பாசையாக இருக்கணும். அப்படி தான் நான் அடிக்கடி எல்லா விதத்திலும் சொல்லிக் கொடுப்பேன். வீட்டில் பிள்ளைகளுக்கும் அதை தான் சொல்லுவேன். காலேஜில் அப்பா இந்த மாதிரி சாப்பாடு சரியில்லை, அவங்க இப்படி நடக்காங்க. நான் சொன்னேன் ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக நன்றி என்ன செய்யணும். கம்ப்ளைண்ட்டுங்கிற வார்த்தையே வரக்கூடாது. நம்ம நாவில் என்ன செய்யக்கூடாது, கம்ப்ளைண்ட்டே வரக்கூடாது. ஆண்டவர் உன்னை பக்குவப்படுத்துறதுக்கு தேவன் அது வச்சிருக்கிற உனக்கு ஒரு பாடசாலை. அங்கே காலேஜ் வெறும் பாடம் மட்டும் இல்லை, இந்த பாடத்தையும் சேர்த்து படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பேன். யாரை குறித்தும். அதனால் இப்போ அவங்க அம்மாட்ட சொல்லுறது, அப்பா எதை சொன்னாலும் இப்படி தான் சொல்லுவாங்க, அதனால் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன், அவர் ஏதாவது சொன்னால் ஏன்ட்டு சொல்ல, நான் அவருக்கு பேசிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீ இந்த வழியைத்தான் நம்ம ஆபிரகாமுக்கு தம்முடைய வழிகளை குறித்து எப்படி ஆண்டவர் ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தார், தம்முடைய பிள்ளைகளுக்கு அவன் போதிப்பான் என்பதை அவர் அறிஞ்சிருந்தார். அதே மாதிரி நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும்போது சீக்கிரமாக இது ஒரு பாசை அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம யாராவது குறை சொன்னோம்னா அது என்ன பாசை கிடையாது, சுத்தமான பாசையே கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது நல்ல பாசை கிடையாது, அது கிடையாது உண்மையில். ஏன்னா அவருடைய பாசையை நான் சுத்தமான பாசையை அனுப்பிச்சுவேன், மாற பண்ணுவேன். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க குறை சொல்கிறது, புறங்குறது, மற்றவங்களை பற்றி பேசுறது, இதெல்லாம் இப்போ எனக்கு கேட்கும்போது அதெல்லாம் ஒரு சலிப்பாக இருக்குது. அது பாவம் செய்ததுக்கு ஜனங்கள் கற்பதனப்படுத்தாங்கன்னு எழுதியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் நான் பார்க்கேன். உண்மையிலே பரிசுத்தாவினால் நாம் நடத்தப்படுவோம்னு சொன்னால் அதெல்லாம் நமக்கு அருவருப்பாக தெரியும். என்னுடைய ஞாபகத்தில் என்னை யாராவது புண்படுத்திருக்காங்கன்னு என்னுடைய நினைவில் கூட இல்லை, அந்த கெஜெட்டில் கூட வச்சுருக்கூடாது. அப்படி தான் நான் வாழ்கிறேன் உண்மையிலே. அதனால தான் என்னுடைய சந்தோஷம் பெருகிக்கிட்டே இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி தான். அவரை குறித்து எவ்வளோ பேசியிருந்தார், நிந்திச்சார். அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அது நிமித்தம் இடர்ல அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, அவர் சந்தோஷமாக இருந்தார். அதே தான் எனக்கும் அவர் வச்சுருக்காங்கிறத அறிஞ்சு நானும் என்ன செய்தேன், அவர் எழுதியிருக்கிற வேத வாக்கியம் தம்மில் நிறைவேறுகிறது என்று அறிந்து அதுக்கு தன்னை என்ன செய்யார், அவர் ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி இந்த வேத வாக்கியம் என்னுடைய அருமையான ஆண்டவர் அந்த வழியில் இந்த வேத வாக்கியம் என்னிலே என்ன செய்யணும், நிறைவேறணும். என்னிலே நிறைவேறணும். நான் என்றைக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன், என்னையும் துப்பணும், அடிக்கணும். ஒருவேளை சிலுவைக்கு போகிறது அவர் என் பாவத்துக்கு அவர் இன்றைக்கி நம்ம சிலுவைக்கு போகிறது இல்லை. ஆனால் கொஞ்சமாச்சும் இப்போ நான் அப்படி தான் உணர்ந்தேன். அவர் தலையை நசுக்கிட்டார். இப்போ இந்த கிடக்க உடம்பையாச்சும் நான் என்ன செய்யணும், அடிச்சிடணுங்கிறது என்னுடைய ஒரு வாஞ்சை. அப்படித்தான் இந்த உலகத்தின் அதிபதி தன்னை ஒரு பொருட்டுன்னு எண்ணினா. ஆனால் அதுக்கு முன்னால் நாம் அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகத்தான் தேவன் தம்முடைய சீசரில் இந்த பூமிக்கு ஆண்டவரை அனுப்பியிருக்கிறார். சகோதர சகோதரிகளை ஏதோ நம்ம எதேச்சையாக வந்த ஒரு மனிதர்கள், சகோதர சகோதரிகள் கிடையாது. நம்ம இருதயத்தில் ஏன் இந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால், ஒரு குறை சொல்லுதல் நம்முடைய இருதயத்தில் வர ஆரம்பிக்க அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன காரணம், எதனால் கம்ப்ளைண்ட் வருது? நம்முடைய இருதயம் கடினமாக இருக்குங்கிறது தான். நம்முடைய இப்போ நிலத்தில் என்ன இல்லை, நிலம் கடினமாக இருக்குது. அதனால தான் நம்ம கம்ப்ளைண்ட். இப்போ ஒரு வறட்சியான இங்கேயெல்லாம் வறட்சி, நீங்கள் குற்றாலத்துக்கு பண்ணிங்கன்னா அங்கே ரொம்ப செழிப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே மழை அடிக்கடி பெய்யுறதுனால
அந்த தேசம் எப்போதும் தண்ணினால் நிறைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே உங்களுடைய பகுதி ரொம்ப வறட்சியாரு. காரணம்னா இங்கே மழை இல்லை. அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர்களுடைய மழை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நல்ல திராட்சை செடி அப்படி மற்ற மாசுகள்லாம் உண்டாகும். இங்கே நமக்கு இருதயம் கடினமாக இருக்கிறனால தான் மற்றவங்களை குறித்த கம்ப்ளைண்ட்டு, குறை சொல்லுதல் இதெல்லாம் வருது. கணவனை குறித்தோ மனைவனை குறித்தோ யாரை குறித்தோ நாங்கள் அப்படி தான் ஆண்டவர் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது சகோதர சகோதரி. உண்மையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் நாம் எந்த இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம். உண்மையிலே இந்த சுயத்துக்கு மறிக்கதான சிலுவை எடுத்து பின்பற்றக்கூடிய அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவா வேறே யாரை நாம் பின்பற்றுகிறோம்? அப்படி இருந்தால் அவர் தம்முடைய திவ்ய சுபாவத்தை நமக்கு நினைச்சிருப்பார், தந்திருப்பார். அவர் தம்முடைய ஆவினால் நமக்கு கொடுத்துருப்பார். எனக்கு என்னுடைய தெருவில் ஒரு முறை 2 பேருக்கு சண்டை உண்டாயிடுச்சு தண்ணி பிடிக்கிற விவகாரத்தில். நானும் அந்த நேரத்தில் தண்ணி பிடிக்க போயிருந்தேன். அப்போ போயிருந்தப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒருத்தர் அருவாள் எடுத்து வெட்டக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சண்டை முத்திருச்சு. ஒருத்தர் கீழே கிடக்காரு, அவரை எடுத்து சண்டை நடக்கும்போது இன்னொருத்தர் அருவாள் எடுத்து அவரை கழுத்தை அறுக்க போகிற நேரத்தில் நான் கையை நீட்டி இதை என்னுடைய தழும்பது அதை என்ன அவங்க ஒரு சகோதரியாக இருந்ததுனால கையை பிடிக்கக்கூடாதுங்க வேண்டி கையை பின்னிட்டேன். என் கையில் அறுத்துட்டார். அதுக்கப்புறம் மறுபடி 2வது முறையும் அவர் அறுக்க போகும்போது கையை அந்த அருவாளை கையை பிடிச்சி இந்த இதில் ரத்தம் வந்தது. அது மணி டைம் நைட்டு 7 மணியாக இருக்கும். அப்போ சண்டே அவரை காப்பாற்றியாச்சு ஆண்டவர் கிருபையினால். உடனே அவங்களுக்குள்ளே கேஸ் ஆகி போலீஸ் எங்கள் வீட்டுக்கு நீ தான் சாட்சி, அதனால் நீ இப்போ சாட்சி சொல்ல வரணும், ஸ்டேஷனுக்கு வரணும், அல்லது அவங்கள குறித்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்க மனுஷனுக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கேன், அவ்வளவுதான். நான் யாரையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். என்னை வேணும்னு அவங்க வெட்டலை. அது இயல்பாக நடந்த ஒரு காரியம். என்னை குறித்து பிரச்சனை இல்லை. நான் ஒன்றும் என் ஆண்டவர் எல்லாத்தையும் விடுதலையாக்குறவரை தவிர யாரையும் கம்ப்ளைண்ட் வேணும் உள்ளே வைக்கிறவர் கிடையாது. அப்போ நீ ஒரு போதகரா அப்படின்னு கேட்டாப்புல. ஆமாம், நீங்கள் போதகரானா போதகர் தான் அப்படின்னு. ஒரு போதகர் போய் எப்படி சட்டை அடக்க இடத்துல நீங்கள் போகலாம் அப்படின்னு கேட்டாப்புல. சார், நான் தண்ணி பிடிக்க போனேன், அந்த இடத்துல இயல்பாக நடந்ததுனால நான் போனேன், நைட்டெல்லாம் போகலை அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வரணும்னாங்க. சரி, அங்கே வேணால் வரேன் அப்படின்னு சொன்னேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கறனா வரமாட்டேன், சும்மா வேணால் வரேன், நீங்கள் கூப்பிடுறதுக்காக வரேன் அப்படின்னேன். உடனே அவர் ரொம்ப கோபம் அடைஞ்சு, இவன் எதை சொன்னாலும் கேட்க மாட்டான் அவங்களுக்கு அப்படின்ட்டு, நீ வா அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் நான் போயிட்டேன். மறுநாள் போனேன். காலையில் அந்த சண்டை போட்டவங்களும் சட்டையை கழுத்தி உட்காந்துருந்தாங்க. அவர் ஏன்னா நைட்டில் மேலே கோபமாக இருந்ததுனால காலையிலும் என்னை பார்த்த உடனே நீயும் சட்டை கழுத்தி அவங்களோட உட்காரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரைட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டை அப்புறம் நான் உட்காந்து அவங்களுடைய வரிசையில் உட்காந்துருந்தேன். அப்புறம் ஒரு எஸ்ஐ வந்தார். இவர் வெட்டுப்பட்டவரை எப்படி அந்த குற்றவாளி கூட்டத்தோடு வச்சுருக்கீங்களே, யார் உங்களுக்கு கீழே வைக்க சொன்னார்னு சொன்னார். இந்த சார் உட்கார சொன்னேன். எழுந்து மேலே உட்காருங்க, அவருக்கு சேரை போடுங்க அப்படின்னு சேரை போட்டு சட்டையை போட்டு அப்புறம் உட்காந்து இருந்தேன். கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லையான்னு. இல்லை சார், நான் அப்போன்னா உங்களை உள்ளே தான் வைக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னார். உள்ளே வேணாலும் 2 நாள் இருந்துட்டு வரேன், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா என்னுடைய நோக்கம் இல்லை, அதுக்காக நான் இங்கே வரவும் இல்லை. சரி, நீங்கள் அதில் உறுதியாக இருக்கீங்களா? ஆமாம், நான் அதில் எந்த விதத்துலையும் நான் உறுதியாக இருக்கேன். அவருக்கு அவரை சாகாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு செஞ்ச உதவி, இப்போ வெட்டினவருக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்கிறது இவருக்கு செய்த நான் உதவி, இந்த 2 உதவியும் செய்யறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அப்படி சரி, கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தாங்க. அப்புறம் இன்னொரு எஸ்ஐ ரொம்ப தயவாக நடத்தினாங்க. அப்போ தான் நினச்சி பார்த்தேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தனுடைய விளைவாக இந்த சட்டையை எடுத்து போடுது, இல்லாட்டா நானும் அந்த வரிசையில் உட்காரக்கூடிய ஒரு ஆள் தான். அப்படி அந்த குருசென்ற பாதையில் நான் ஒரு காலம் மாற மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு என்ன நேரிட்டாலும் சரி. இன்னொரு காரியம் என்னென்னா, அடுத்த வாரமே என்னை வெட்டின அந்த சகோதரியுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. எல்லோரும் நினச்சாரு அங்கே போக மாட்டேன் அப்படின்னு. ஆனால் என்னை அவருடைய மகள் கூப்பிட்டாங்க. நீங்கள் நினச்சிருந்தா எங்கள் அம்மா உள்ளே வச்சுருந்துருக்கலாம், ஆனால் அதை நீங்கள் செய்யலை, அதனால் எங்கள் வீட்டுக்கு வரணும்னாரு. நான் சந்தோஷமாக வரேன் அப்படின்னு சொல்லி போய் சாப்பிட்டு வந்தேன். ஏன் சொல்லணும்னா, தேவனுடைய வழி இப்படி தான் இருக்குது. என்னமோனா விசேஷம் செஞ்சவரெலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்தும்போது நம்முடைய நடைகள் எல்லாமே என்ன செய்யும், மாறிடும், நம்முடைய லாங்குவேஜே மாறும், அவ்வளோதான். தேவனு சந்தோஷமாக இருந்தேன். இன்னை வரைக்கும் அவங்களோட நான் ஐக்கியமாக இருக்கேன்.
அதனுடைய விளைவாக என்னென்னா அந்த கேஸே கொலை கேஸ் இல்லாமல் சாதாரண கேஸாக முடிஞ்சிருச்சு ஆண்டவர் கிருபையினால். இல்லாட்டி அது பின்னாட்களில் சொல்ல வேண்டி வந்திருக்கும். தேவன் அற்புதமான விதத்தில் அதெல்லாம் நீங்கி சுகமுடைய ஆண்டவர் உதவி செஞ்சார். இதுதான் நம்முடைய கிறிஸ்துவம். இந்த கிறிஸ்துவத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுதம்மா. அவங்கள குறித்து இன்ன வரைக்கும் இந்த காரியம் இல்லை. தேவன் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நான் தையலே போடாமல் சீக்கிரமாக அந்த புண்ணை எனக்கு ஆறிடுச்சு. இந்த கையில் கூட இன்னும் தழும்பு இருக்குது, தையல் போடாதனால கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் தேவனுக்கு முன்னால் நான் வாழுகிறபடினால ஒரு ஒரு 10 நாளைக்குள்ளே ஆறிடுச்சு. என்னுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணாங்க. தேவன் எங்கள் வீட்டில் அடிக்கடி ஒரு நோயோ அல்லது காய்ச்சலோ தலைவிதி எது வந்தாலும் சரி, நாங்களாகவே ஒருவருக்கு ஜெபம் பண்ணிக்கிறோம். என் பிள்ளைகளும் அப்படி தான் சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கேன். நாம் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை என்ன செய்வார், நமக்கு ஒரு நல்ல சுத்த மனசாட்சி இருந்தால் நமக்கு தைரியம் இருக்கும். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் என்ன செய்வார், கண்டிப்பாக கேட்பார். அவர் நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி இணைஞ்சிருக்கு, திறந்தே இருக்குன்னு எழுதியிருக்கு. நான் பாப்பா ஹலோ டாடி எனக்கு பிரச்சனை இது உதவி செய்யுங்கன்னா அவர் உடனே என்ன செய்வார், கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் சேவிக்கிறோமா, அவரை தான் நாம் ஃபாலோ பண்ணுகிறோமா. எப்போ கூப்பிட்டாலும் அவர் எனக்கு எனக்கு காலை அவர் எடுப்பார் அப்படிங்கிறத அதனால தான் அந்த யோவானில் கூட ஒரு வார்த்தை இருக்கும், நாம் அவருடைய சித்தத்தின்படி நம்ம அதை இந்த வாசிக்கிறோமா. நம்ம ஒரு 1 யோவான் 4வது அதிகாரம்னு நினைக்கிறேன், 4:24 நினைக்கிறேன். தவிர 4:24 இருக்கா? 5:14 அது வாசிங்க. பார்த்தீங்களா, அப்படி நாம் அப்படி ஒரு தைரியமாக எதை வேணாலும் அவரிடத்துல நம்ம கேட்க முடியிற இடத்துக்கு நாம் இருக்கிறோமா? நம்முடைய நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் மனை கூட சொல்ல காலேஜில் எப்படி பிள்ளைகளை சேர்க்கணும், நீங்கள் என்ன செய்வீங்க அது செய்வீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், 27 வருஷமாக நான் கவலையற்ற மனுஷனாக இருக்கேன். இனி ஒரு கவலையை என்னக்கிட்ட கொண்டாந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு வாரத்தையும் சமத்தக்கூடாது. எனக்கு ஒரு பரமபிதா இருக்கிறாருங்கிறது உனக்கு தெரியாதா? அவர் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவருக்கு என்ன தேவையோ அதை செய்யட்டும். ஒருவேளை அதை அப்படி படிக்க வேண்டாம்னா அது நிற்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது, நான் ஆண்டவர்கிட்ட இப்படி தான் சொல்லுவேன். ஆண்டவரே உங்களுக்கு இல்லாத வருத்தம் எனக்கு என்னத்துக்கு, நான் சம்மந்து ஏதாவது ஆக போகிறா, ஒரு முடியை கூட வெள்ளையாக்கவோ கருப்பாக்க என்னால் என்ன செய்யாது, முடியாத ஒருத்தன் போய் ஏதாவது நினச்சா ஏதாவது நடக்குமா? ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு சித்தமாக இருந்தால் நடத்துங்க, இல்லைன்னா அவ்வளோதான், இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்படி கடந்து வந்தேன், நானும் ஒரு பரதேசியை போல் வாழ்கிற மனுஷன், அவ்வளவுதான். ஆண்டவர் கிருபையினால் யாருக்கும் அதனால் தேவனை என்னை கைவிட்டாரா? இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்து நிமித்தங்க எதையாவது நீங்கள் இழந்தீங்கன்னா இம்மையிலே 100 சகோதர சகோதரியும் வீடுகளை ஆசைகளையும் என்ன செய்வாங்க, ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அதையும் மார்க்கில் தான் அப்படி எழுதியிருக்கு, 10வது அதிகாரம்னு நினைக்கிறேன். அப்படி தேவன் கண்டிப்பாக அவர் உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நாம் பின்பற்றுகிறோமே இல்லாமல் ஒரு நாளும் அவர் ஜீவிக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் எதுனாலும். ஆனால் நம்ம அதனால தான் கேட்டு உணருங்க காது உள்ளவங்க கேட்க கிடம்னு ஆண்டவர் அநேக முறை சொன்னது. நம்ம எப்போதுமே நம்முடைய தொடர் நம்ம யோகா குறித்து கேட்டது மாதிரி தேவன் உத்தமனும் சன்மார்க்கும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தார்னு எழுதியிருக்கு. நானும் அப்படி தான் வாலிப நாட்கள்லையும் எப்போவும் தேவனுக்கு ஒரு பயந்த மனுஷனாக, எந்த ஒரு தீமையோ ஒரு அசுத்த சிந்தையோ யாரை குறித்து பேச்சோ இதெல்லாம் வரும்போது அதிகமாக பயப்படுவேன். ஆண்டவரே உங்களுடைய இருதயம் துக்கம் அடைஞ்சிடக்கூடாது, முழு உலகமும் உங்களை துக்கப்படுத்தலாம், நான் உங்களை துக்கப்படுத்தக்கூடாது, இப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாரமாக இருக்குது. தேவன் எனக்கு உதவி செய்கிறார். அதனால் என்னென்னா, ஒரு முறை என்னுடைய பாப்பாவுக்கு கடையனூர் சர்ச்சில் இருந்தோம், அவளுக்கு ஒரு காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு. அப்போ என் மனைவி சொன்னாப்புல, ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு 50 ரூபா வாங்க, கீழே வீட்டில் அவங்க ஒரு முஸ்லீம், அவங்ககிட்ட ஒரு 50 ரூபா வாங்க, போய் ஒரு காய்ச்சலுக்கு ஊசி போடலாம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், வெளியில் இது வரைக்கும் நம்ம கடன் வாங்கினதில்லை, ஒன்று ஆண்டவர் சோத்தை கொடுக்கட்டும், அல்லது இன்னும் ஒரு 2-4 காய்ச்சலை கொடுத்து அதனுடைய விளைவாக நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் யார்கிட்டையும் போய் நீங்கள் கடன் கொடுப்பீங்க, நீங்களோ கடன் வாங்காதிருப்பேன்னு எழுதியிருக்கேன். ஆண்டவரே, உங்களுடைய வேத வாக்கியம்
ஒரு காலம் அவமாய் போகக்கூடாது, எனக்கு உதவி செய்தல். உங்களை நான் பரிச்சை பண்ணது இல்லை, ஆனாலும் என் மேலே இறக்கமாயிருந்து எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும்னு கேட்டேன். ஒரு அற்புதம் என்னென்னா, அன்றைக்கி நைட்டே சலன்னு வேத்து மகள் வந்து ஆரோக்கியம் அடைஞ்சிட்டேன். ஒரு டாடிக்கோ இன்னும் சொல்லுதேன், நான் என்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கோ எங்கேயோ கூட கூட்டு போனதில்லை. 3 பேருமே நார்மலாக தான் பிறந்திருக்காரு, எந்த ஒரு இதையும் செய்தில்லை. காரணம் என்னென்னா, நான் பெரிய ஆளோ அல்லது உங்களை விட நான் சிறந்தவனோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. தேவன் அந்த கிருபையை கொடுத்தபடினால நான் எப்போதும் தேவனே சார்ந்திருக்கேன். ஒரு ஆதரவற்ற அந்த சாமிகள் கூட வாசிக்கிறோம் வந்து, ஆண்டவர் என்னுடைய அந்த மேய்ப்போ சொத்து வந்து யுத்தத்தில் யோனத்தானும் அவருடைய சவுலும் இறந்து போவாங்க. இறந்து போகையில் அந்த மேய்ப்போ சொத்து வந்து அவர் ஓடிட்டு போகிறதில் ஒரு வேலைக்காரர் கீழே விழுந்து அவருக்கு கால் முடமாக போயிடும். முடமாய் போன அவரை மேய்ப்போ அவருடைய யோனத்தானுடைய குடும்பத்தில் வேறு யாராவது உயிரோடு இருக்காங்களான்னு தாவீது கேட்பார். இல்லை, ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மேஜையில் அவர் என்ன செய்யணும், இருந்து அவர் போஜனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாப்புல. அது நானும் இந்த தேவனுடைய கிருபையை பார்க்கும்போது, ஆண்டவரே, அந்த ஒரு முடவனை போல தான் நானும் உங்களுடைய சமூகத்தில் என்னையும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கீங்க ஆண்டவரே, அதுக்காக நான் அதிக நன்றியாக இருக்கேன். இப்படி தான் ஒரு பக்தன் ஒரு பாட்டை பாடுவார். எத்தனை நாவால் தூதிப்பேன், ஏதும் மற்றமா பாவி நான் பெற்ற கிருபைக்காய், பெற்ற கிருபைக்காய். எத்தனை நாவால் தூதிப்பேன், பித்தனாம் பேயின் அடிமைத்தனத்தில், பித்தனாம் பேயின் அடிமைத்தனத்தில் பிடிபட்ட பாவியை மீட்டதற்காக, மீட்டதற்காக எத்தனை நாவால் தூதிப்பேன். ஏதும் மற்றமா பாவி நான் பெற்ற கிருபைக்காய், பெற்ற கிருபைக்காய். எத்தனை நாவால் தூதிப்பேன். பாவத்தில் ஜெனிப்பிக்கப்பட்டேன், நாவால் பரியாசம் பண்ணிய நாட்களை கெடுத்தேன், நாட்களை கெடுத்தேன். பாதகரோடு சஞ்சரித்தேன், தீதான பாதகர் கூட்டத்தை விட்டு, தீதான பாதகர் கூட்டத்தை விட்டு தேவதாசர்களோடு சேர்த்ததற்காக, சேர்த்ததற்காக எத்தனை நாவால் தூதிப்பேன். இது எங்கள் அம்மா அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல். இது அவங்க பாடல் வழியாக தான் அந்த பாட்டு இப்போ யூடியூப் கூட இருக்கும். தேவன் வந்து அவருடைய கிருபையை பெற்ற ஒரு மனுஷன்தானம். நீங்கள் தேவனுடைய கிருபைக்கு கீழே இருந்தால் பாவம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ள மாட்டாது. சகோதரர்களே, நம்ம ஒரு ஜெயங்கொண்ட வாழ்க்கைக்கு நேராக தேவன் நம்மை அழைத்திருக்கார். இல்லாமல் பாவத்திற்கீழாக நான் விற்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை. அதிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கார், என்ன மீட்டு கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நாம் இன்னும் பாவத்துக்கு அடிமைகளே அல்ல. ஆள வேண்டிய இடத்துல நாங்கள் யாராக இருக்கோம், இதில் அடிமைகளாக இருக்கோம்னு சொன்னார். நான் பாவத்துக்கு யார் கிடையாது, அடிமைகள் கிடையாது. பாவம் நம்முடைய காலுக்குள்ளே இருக்கும்போது அது நம்ம தலைக்கு போகக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், இந்த நகையோட விஷயத்தில் நீங்கள் எப்படி மக்களே உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அவங்கக்கிட்ட. என்னுடைய ஒரு பாப்பா சொன்னால், அப்பா அது காலில் கிடக்கிறத தூக்கி நான் அந்த கழுத்தில் மாட்ட விரும்பலை அப்படின்னு சொன்னால், நல்லது மகளே. இன்னொரு இது கேட்டேன், நான் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கொள்வதை பொறுத்தாலும் இது ஒரு பிரமாணத்தமாக ஒரு காலம் கிடையவே கிடையாது. இது அவரவருடைய சுதந்திரத்தை பொறுத்து இருக்குது, அவரவர் விளங்கி கொள்ளுகிற விதத்தை பொறுத்தும் இருக்குது. அதனால் நாம் ஒரு உபதேசமாக யாருக்கும் உபயோகப்படுத்ததில்லை. ஆனால் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு 100% கீழ்ப்படிய விரும்புகிறேன். நீங்கள் எப்படி விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, அது நானும் அந்த அடிச்சுவடுகளில் நாங்களும் வரதுக்கு விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நன்றி, நல்லது மக்களே. நீங்கள் நான் அது அப்படி போடுறவரெலாம் ஒன்றே சிறந்தவர் அப்படிங்கிறதும் கிடையாது, போடாதனால ஒரு குறைவும் கிடையாது. ஆனால் நம்முடைய ஆவியில் எப்படி சேவிக்கிறோங்கிறது தான் காரணம். அதனால் நீங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடு யாரை பின்பற்றுங்க, இயேசுவை பின்பற்றுங்க. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவேன்,
நான் வந்து உங்களுக்கு ஒரு ஊறுகாய் மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ஊறுகாய் இல்லாட்டிலும் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். என்னையே சதா நினைச்சிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. தேவனை மட்டுமே நம்பி சார்ந்து வாழுங்க. அப்போ நான் இல்லாட்ட கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். சிலர் இறந்துட்டா என் தாப்பனார் தாயார் போயிட்டாரேன்னு சொல்லி ரொம்ப ஒரு விரக்திக்கு போயிடுவார். அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு காலம் இருக்கும்போதே பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ போன பிறகு உங்களுக்கு புதுசாக ஒன்றும் என்ன செய்ய தேவையில்லை, உங்களுக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் உண்மை சகோதரர்களே. ஏன்னா நாம் என்றைக்கு எப்போ எனக்கு இருக்க போகிறோம் இல்லவே இல்லை. பவுல் சொன்ன மாதிரி நான் தேகத்தை உண்டு கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறதுக்கு எனக்கு ஆசை, ஆனாலும் உங்கள் நிமித்தமாய் உங்களுடைய விசுவாசம் பலப்படுவதற்கு ஏதுவாக கொஞ்ச நாள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நான் இங்கே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் நம்ம ஒவ்வொருவருமே தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்காண்டி கொஞ்சம் காலம் தேவன் என்ன செய்கிறார், நமக்கு இந்த காலங்களையும் சமயங்களையும் கொடுத்துருக்கிறாரு. ஆகவே நீங்கள் ஏடபிள்யூ சொன்ன அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையை போல், இதுதான் என்னுடைய கடைசி நாள் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தொடங்குவீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அது இனிமையானதாக அனிசியும் மாறும். நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் உதவி செய்வார். இன்னொரு வார்த்தை இருக்குது. ஆகவே இந்த ஏசாயா 59வது அதிகாரம் நினைக்கிறேன். இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை. மேலேருந்தே இருக்குது. நீங்கள் கீழே 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள் அப்படி சொல்லிட்டு கீழே வாசிக்கிறோம். அதனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு 8வது வசனத்தில் சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளை தாங்களே என்ன செய்தார், கோணலாக்கி கொண்டார்கள், அவைகள் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். இது கீழே வாசிக்கிறோம். 14வது வசனத்தில் நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி, யதார்த்தம் வந்து சேரமாட்டாமற் போயிற்று, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான், இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று நினைச்சாரா, விசனம் உள்ளவரால் இதுக்கு ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டார், இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவரை என்ன செய்கிறது, தாங்குகிறது. ஆகவே கீழே வந்து ஃபுல்லாக நம்ம சர்வ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்தான இந்த தீர்க்கதரிசனம் நிறைவது. நாம் இப்படி தான் இருந்தோம், தேவன் நம்மளை இப்படி மாற்றிருக்கிறாரு. அந்த மாற்றின ஆண்டவருக்கு நான் எவ்வளோ நன்றியாக இருக்கணுங்க தான் நான் உணர்ந்தேன். அப்போ அப்படி சத்தியம் தள்ளுபடி ஆயிட்டேன்னு இப்போ அவரே நமக்கு அவருடைய சமாதானத்தை உண்டு பண்ணி நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. நான் அநேக முறை தோல்வி அடையும் போது என்ன ஒரு உணர்வு அப்படின்னா, இந்த கூடைப்பந்து ஆட்டம் வந்து 3 செட் இருக்கும். கூடைப்பந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கூடைப்பந்து பார்த்திங்கன்னா 3 செட் இருக்கும். அதில் வந்து 3 செட்டில் 2 செட்டில் ஜெயிக்கிறவங்க அதை வின் பண்ணுவாங்க, அப்படி தானே? அதில் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு உலகத்தோட ஆட்டம் எனக்கு நடக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் இப்போ நான் வந்து முதல் செட்டில் தோல்வி அடைஞ்சு போயிடுறேன். முழுக்க எனக்கு பாவத்திலேருந்து தோல்வி எனக்கு வருது. இப்போது நான் ஆனாலும் இன்னும் 2 செட்டு இருக்குது, அடுத்து கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, என் ரட்சகர்கிட்ட போகிறேன், ஆண்டவரே நான் தோத்துட்டேன், இப்போ எனக்கு உதவி செய்யும், இந்த 2 செட்டையும் நீங்களே ஆடிடுங்க, அப்போ ஒன்றா நமக்கு வெற்றியாக தோல்வியா எண்ணி பாருங்கள். அந்த 2ஐயும் அவரும் என்ன செய்வார்னா ஓவர் கம் பண்ணுவாங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம். என்னென்னா, விசுவாசத்தினால் வரக்கூடிய, அதனால தான் அவருடைய ரட்சிப்பே அவருக்கு பயமாக இருந்துருச்சு, மாறிடுச்சு. இப்போ பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்டோம்னா தேவன்கிட்ட கொடுத்துட்டேன். அதனால தான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் இல்லை என்று அவர் ஆச்சரியப்பட்டார்னா, நீ தோற்று போவன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ ஏன்ட்ட வந்திருக்க வேண்டியதானே, ஏன் நீயா அடுத்த செட்டையும் விளையாட முயற்சி பண்ண அப்படிங்கிறது தான். எல்லாமே விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதிக்கு நாம் யாராக மாறியிருக்கோம், சுதந்திர வழியாக மாறியிருக்கோம். நான் வந்து கிரியினால் இல்லை, அதுக்கு வேண்டி கிரி செய்யக்கூடாது இல்லை, கிரியை பின்னாடி தவிர
ஃபெய்த் விசுவாசம் தான். அதனால தான் உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்னுடைய வாலிப நாட்கள்லேயும் சாத்தான் அப்படி தான் அநேக முறை என்னை தோற்கடிப்பான். நான் சொல்லுவேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அவர் இந்த பதவி குருடை வந்து இயேசு கிறிஸ்து வருகிறார், அந்த வழியாக வருகிறார்னு கேள்விப்பட்ட உடனே அப்போ அவர் கூப்பிடுவார். உடனே சீசர்கள் வந்து மார்க் 10 எழுதியிருக்கு, அப்போ உங்களை ஆண்டவர் வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அவர் கூப்பிடும்போதே அந்த மேல் வஸ்திரத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போவார். ஏன்னா அவர் இன்னும் என் கண்ணை நினைச்சிருவார், குணம் அடையலை, குணமடையதுக்கு முன்னாலே அந்த வஸ்திரத்தை நினைச்சுவாரா தூக்கி எறிஞ்சாருன்னு எழுதியிருக்கு. இது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. அப்போ நீங்களும் நானும் உங்களுக்கு சவாலை சொல்லுதேன், பாவம் உங்களை தோற்கடிக்க முன்னாலே என்னால் என்ன ஆண்டவரால் அதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நினச்சிடணும். அந்த அப்படி ஒரு விசுவாசத்தோடு எழுந்திருக்கும் போது சாத்தான் நம்மளை ஒரு காலம் தொடவே முடியாது. சகோதர சகோதரி, நான் அப்படி தான் தோற்று போனால் கூட உடனே எழுந்து ஆண்டுட்டு போவேன். எனக்கு நான் சோர்வாக இருக்கிறது 1 மணி நேரத்துக்கு உள்ளதாக இருக்குது. எங்கள் வீட்டில் கூட பிரச்சனையானா ஒரு மணி நேரம். அப்போ நான் என்னுடைய வேலை ஸ்தலத்துலேயும் அப்படி தான் இருப்பேன். சிலர்கிட்ட வந்து இந்த லோடெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா லாரியை வந்து பக்கத்தில் கொண்டு நிறுத்தினா எங்களுக்கு லோடு போடுறதுக்கு எளிதாக இருக்கும். அவர் டிரைவர் என்ன செய்வார்னா அவருடைய வசதிக்கு கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி விட்டுட்டு போயிடுவார். அப்போ நான் மற்றவங்க யாரும் பேச மாட்டாங்க, மனசுக்குள்ளே அவங்க அவரை குறித்து குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொன்னேன், நேரே போய் சார் நீங்கள் டிரைவரை கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் பின்னாடி விட்டிங்கன்னா நலமாக இருந்திருக்கும், நீங்கள் அவ்வளோ தூரம் வந்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் சுமக்க வேண்டி இருக்குமே அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் அப்படி தான் விட முடியும், உனக்கு போகிறது இருந்தால் போட, இல்லாட்டி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கடினமாக பேசின உடனே நானும் அவர்கிட்ட, அப்படின்னா வீட்டுக்கு போகிறது நான் இல்லை, நீங்கள் தான் வீட்டுக்கு போகணும், ஏன்னா ஓனர் கேட்டால் உங்களுக்கு தான் போய் சொல்லார், ஏன்னா டிரைவர் நிறைய பேர் இருக்காங்க, லோடு ஓடுறதுக்கு தான் ஆள் குறவு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இப்படி நான் ஒரு கடினமான ஒரு வார்த்தையை பேசிட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் வந்து நம்மகிட்ட இவ்வளோ மதியனமாக நடந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ரோசக்காரன், மன்னிக்க மாட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ரோசம் இல்லாதவன் அப்படின்னேன். அப்போ என்ன அப்படி தண்ணி முடிஞ்சிச்சு, எனக்கு என்ன இருக்குது, நீங்கள் ரோசக்காராக இருந்துட்டு போங்க, நான் ரோசம் இல்லாதவனாக இருக்கேன், கொடுங்கயா தண்ணி அப்படின்னு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து பாலும் தேன் ஓடுகிற இந்த தேசத்தை பாருங்கள், பிரச்சனை வந்தது. ஆனால் பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி கையாளுகிறங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ஜெயித்தேன்னு சொன்னாரா தவிர யோவன் ஜெயித்தன்லாம் சொல்லலை. அவருடைய போட்டில் நான் இருக்கேன், அவ்வளோதான். அதனால் மலையாளத்தில் கூட ஒரு பாட்டு, விசுவாசமான படைகள் யாத்திரை செய்யும்போது எனக்கு என்ன கலக்கம் வந்தாலும் அதை குறித்து நான் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதனால் தேவன் தான் இப்படிப்பட்ட பாதைக்கு ஆண்டவர் என்னை வழி நடத்தியிருக்காரு. நம்ம ஒவ்வொருவரையுமே அப்படித்தான் ஆண்டவர் வழிநடத்த விரும்புகிறார். சகோதர சகோதரிகளே, நாம் யாவரும் இந்த பாதையிலே நாம் கடந்து சொல்லணும்னு சொன்னால் சீக்கிரமாக அந்த நாட்டை என்ன செய்யலாம், சுதந்திரித்திடலாம். அது இஸ்ரவேலருக்கு வந்து அந்த நடப்பிரயாணம் வந்து 11 நாள் தான். ஆனால் அவங்க சுற்றி நடந்த நாட்கள் எவ்வளவு, 40 வருஷம். இதே மாதிரி தான் இந்த சுயத்துக்கு மறித்தலான இந்த வாழ்க்கை ரொம்ப, அது எங்கேயோ தூரமால இல்லை, அது இருதயத்திலும் நாவிலாம் இருக்குது. அது சமுத்திரத்துக்கு அப்பால் உள்ளது அல்ல. அப்படி தானே பாவத்தில் நான் 30 அதிகாரத்தில் நடக்க அப்படி வாசிக்கிறோம். எங்கிட்டலாம் இருக்க இது ஒரு எட்டாக்கனி அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அது உங்களுக்கு சமயமாகவும் வாயிலும் இருக்கின்றது. விசுவாசிக்கிறவர்கள் அதை சுதந்திரிக்க முடியும், எளிதாக நம்ம சுதந்திரிக்கலாம். ஆகவே நம்ம வரக்கூடிய நாளில் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து, வாலிபர்களானாலும் சரி, முதியவர்களானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விழுந்தவோட அடுத்த நிமிஷமே நம்ம எழுந்து நம்முடைய பரமபிதாவை நோக்கி பார்ப்போம். வெங்கல சிற்பம் கடித்ததெல்லாம் யாரெல்லாம் நோக்கி பார்த்தாங்க, அவங்க எல்லாம் என்னச்சாங்க, பிழைத்தார்கள். யாரெல்லாம் கீழே பார்த்தாங்களா, மறித்தார். அது மாதிரி இன்றைக்கும் பாவமோ உலகமோ வரும்போதெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்து தேவனை தேடுவோமானால் தேவன் சீக்கிரமாக நமக்கு அவர் தம்மை தேடுகிறவர்களோ அல்லது அந்த விதையை போல் நம்ம தேடும்போது சீக்கிரமாக அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, என்ன செய்வார், சீக்கிரமாக நியாயம் செய்வார். பரிசுத்த ஆவியை கண்டிப்பாக தேடுகிறவர்களுக்கு அவர் கண்டிப்பாக உதவி செய்வார். எங்கெல்லாம் நம்ம தாழ்த்துகிறோமோ, அநேகர் வந்து பரிசுத்த ஆவி வேண்டும், எனக்கு வர வேண்டும், அது கேட்குறாரு. எதுக்கு பரிசுத்த ஆவியானார் நமக்கு கேட்க, நான் என்னத்துக்கு பரிசுத்த ஆவியானு கேட்கணுன்னு தெரியுமா, என்ன ஒழிக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானு வேணும். எனக்கு என்னமோ ஒரு வர வேணும், மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும், அதுக்கெல்லாம் இல்லை. என்ன ஒழிக்கிறதுக்கு உங்கள் வல்லமையை தாங்க ஆண்டவரே, அதுதான் என்னுடைய பிரதான வேண்டுதலாக இருக்குது. அதுக்காக ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்குமே என்ன செய்ய முடியும்,
நம்ம வந்து பிறர் அழிக்கிறதுக்கு கேட்டோம்னா ஏன் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கோம்னா அதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குமே எனக்கு தெரியல. மறைவானது தேவனுக்குரியது. அதனால் நீங்கள் சீக்கிரமாக நம்ம இரட்சகர் இடத்துல ஓடி வாங்க. அதில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 59:20 மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கே திரும்ப மனதாக இருந்தால் என்ன இஸ்ரவேலே, நீ திரும்ப மனதாக இருந்தால் என்ன செய், திரும்புங்கள், நான் உங்கள் நாயகர். உங்கள் சீர்கேட்டை நான் என்ன செய்ய முடியும், குணமாக்க முடியும். உங்களுடைய குணத்தை மாற்ற முடியும், உங்களுடைய எண்ணத்தை மாற்ற முடியும், உங்களுடைய பேச்சை மாற்ற முடியும், உங்கள் பெருமையை மாற்ற முடியும், எல்லாத்துக்கும் முடியும் நீங்கள் நம்பி. அதனால தான் பழைய பாட்டு எங்களுடைய இதில் ஓடி வாராயோ நண்பா உன் நேசர் அழைக்கிறார் இன்றே திரும்புவாய் கண்டு ஓடி வாராயோ நண்பா உன் நேசர் அழைக்கிறார் அப்படி இன்றே திரும்புவாய் கண்டு. அதில் ஒரு 5-6 அடிகள் இருக்கும். அந்த பர்தேமி குருடன் அப்படி நேசர் அழைக்கிறான்னு சொன்னோடனே அதெல்லாம் தூக்கி போட்டு ஓடியாந்துட்டார். அதே மாதிரி இன்றைக்கும் உங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய நினைவு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு நேசர்கிட்ட வந்தால் நம்முடைய கண்களை என்ன செய்வார், அவர் திறப்பார். நம்முடைய இருதய கண்களை திறப்பார். பர்தேமி குருடனுக்கு சரீரத்தை சிறந்த ஆண்டவர் உடனே அவர் வழியிலே அவர் நடந்தார்னு எழுதியிருக்கு. கண் திறக்கப்படாதவர் அவர் அடித்து உடனே நடக்க முடியுமா சொல்லுங்கள்? பார்வை இல்லாத ஒரு மனுஷன் எப்படி நடக்க முடியும்? பார்வை நினச்சா தானே நடக்க முடியும். அதனால தான் உங்களுடைய கண்கள் ஒரு புறத்தில் இருளடையாதபடிக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாருங்கன்னு சொன்னார். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. நாம் அந்த விளக்கு வெளிச்சத்திலே சீக்கிரமாய் ஒளி உங்களோடு இருக்கும்போதே நீங்கள் என்ன செய்யுங்க, நடங்கள். ஒளி உங்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் அதற்கேற்ற நல்ல கனி கொடுக்குற மரங்களாக இருப்போம். நீங்கள் அதற்கேற்ற கனி கொடுக்கவில்லைன்னு சொன்னால் அதற்கேற்ற கனி கொடுக்குற வசமாய் அதை நிச்சயம் திரும்புன்னு சொல்லி மத்திய 21 நம்ம வாசிக்கிறோம். ஆகவே வரக்கூடிய நாளில் அந்த கனி கொடுக்கவும் அந்த கனியை அவர் நிலைத்திருக்கவும் தேவன் தாமே இடுவார். சபையாருக்கும் மற்ற யாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்வாராக. நன்றி.